இது அழகான ஒரு கடற்கரை மூலிகை தாவரம். இதுக்கு தமிழில் அடும்பு இல்லைன்னா அடம்பு அப்படின்னு பேர். இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் நிறைய பாடல்களில் இந்த செடியை பற்றி பாடப்பட்டிருக்கு. குறிப்பாக நற்றிணையில் ஒரு பாடலில் குன்றோங்கு வெண்மணல் கொடி அடும்பு கொய்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வருது. அந்த அடும்பு அப்படின்றது இந்த செடி தான். இது மூலிகையாகவும் நிறைய இடங்களில் பயன்படுது. இதுக்கு ஆங்கிலத்தில் மார்னிங் பீச் க்ளோரி அப்படின்ட்டு பேர். மார்னிங் பீச் க்ளோரி பிளான்ட் அப்படின்னு பேர். இது இயற்கையில் நிறைய தகவமைப்புகள் கொண்டதாக இருக்குது. கடல்லேருந்து நீர்லேருந்து தாவரங்கள் முதல்ல கரைக்கு வந்தப்போ வந்து சேர்ந்த முதல் தாவரங்களில் ஒரு சில தாவரங்களில் இதுவும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இதோட பூக்கள் பார்க்கறதுக்கே அப்படியே பாருங்களேன், ஊதா கலர்ல நல்லா அழகா வானத்தை நோக்கி அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி. அதில் தேன் பூச்சிகள் இதெல்லாம் வந்து தேன் குடிக்கிறதே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் அந்த இலையை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால், அந்த குழம்பு ரெண்டு அப்படி பிரிஞ்சிருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஆட்டுக்கால் அடம்பு அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. இங்கிலீஷ்லயுமே கோட்ஸ் ஃபுட் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதோட காய் ஒன்று பறிச்சு காட்டுறேன் பாருங்க. இதோ பாருங்க, இப்படிதான் இருக்கும் இதோட காய். இந்த காய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள பார்க்கறதுக்கு கரெக்டாக 4 இருக்குது. 4 மூடிய அப்படியே முடியாக கூடிய விதைகள் மாதிரி இருக்கும். இது அப்படியே கடலில் பரப்பிடும். அதாவது தண்ணி மூலமாக, அதுவும் குறிப்பாக கடல் தண்ணி மூலமாக விதைகளை பரப்பக்கூடிய தாவரங்களில் இது ஒன்று. அதனால தான் இது வேர்ல்டு வைடாக உலகம் முழுக்க நிறைய இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. கடல் தண்ணியில் இந்த விதைகள் போனதுக்கப்புறம் அந்த அதிகமாக அந்த டைட்லாம் வருதுல்ல, அப்போ இந்த விதைகள் அப்படியே கடல் தண்ணியில் போய் அதில் நல்லா மிதக்கும். இந்த தாவரமும் நல்ல உவர்த்தன்மையை வாங்கி உப்புத்தன்மையை நல்லா தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரம். அதே மாதிரியே அந்த தாவரத்தோட விதையுமே உப்புத்தன்மையை நல்லா தாங்கக்கூடியது. கடல் தண்ணியில் அப்படியே மிதக்கி வெவ்வேறு தீவுகளுக்கு, வெவ்வேறு நாடுகளுக்கு பயணம் பண்ணி அந்த கடற்கரையோட மணலில் போயிட்டு ஒதுங்கும் போது அதுக்கப்புறம் அங்கேயே முளைச்சி இந்த மாதிரி மறுபடி பல்கி பெருக்கி பரவிடும் அந்த கரை முழுக்க. பல நாடுகளில் நிறைய மருந்து தயாரிக்கிறதுக்கு மூலிகையாக இந்த தாவரத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலையும் முன்னாடி ஒரு காலத்தில் மூலிகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய பாடல்களையும் அந்த காலத்திலேயே பாடப்பட்ட ஒரு அற்புதமான அழகான தாவரம். கடற்கரைக்கு வந்தாலே இந்த தாவரம் தான் கண்ணை கவர்ற விதமாக இருக்கும்.